ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ப்ரான் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 2 வெங்காயம், ஒரு சின்ன லெமன் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகா, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இறால், இதுதாங்க நம்மளுக்கு தேவையான விஷயம். நெக்ஸ்ட்டு ஒரு 100 கிராம் பொட்டுக்கடலை நல்லா பவுடர் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். சமைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக். சூடாக ஒரு டீ குடிக்கலாமா? யாரெல்லாம் என்ன மாதிரி சமைக்கும்போது டீ குடிச்சிட்டே சமைப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ சமைக்க ஆரம்பிக்கலாமா? ஒரு பேன் வச்சு ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்து ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் மட்டும் போதும். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா 2 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இறாலும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் நம்ம இறால் நல்லா தண்ணி வற்றி சுண்டி வர இறாலாம் சுருண்டு வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இறால் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு தேங்காய் பீஸ் எடுத்திருக்கேன். அது ஏன்னா அது போட்டால் கோட்டிங் திக்னஸாக இருக்கும். அதுவும் மெலிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு காரம்லாம் தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. எனக்கு தேவைப்பட்டுச்சு, நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துக்கிட்டேன். நம்ம தனியாக பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பொட்டுக்கடலை, அது இல்லாமல் நம்ம இது வதக்கும் போது இதில் ஒரு 1.5 ஸ்பூன் பொட்டுக்கடலை தனியாக சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்ம அரைக்கும் போது நல்லா தண்ணி விட்டு அரைச்சா பேஸ்ட் பதத்துக்கு வரும். அவ்வளோதான், இதோட மெத்தட் முடிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஜாரில் சேர்த்து ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். திப்பி இல்லாமல் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி இதை ஒரு பவுலில் கழட்டி வச்சுக்கலாம். இதை கழட்டி வச்சதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக பொட்டுக்கடலை, ஏன்னா ரொம்ப கட்டியாகவும் ஆயிடக்கூடாது. நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பொட்டுக்கடலை பவுடரு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு டோ மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம ஷேப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரவுண்ட் ஷேப்பு, டைமண்ட் ஷேப்பு, ஸ்டாரு, அந்த மாதிரி நம்மளுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் நம்ம ரவுண்டாக வடையை எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ரவுண்டு ஷேப் தான் போட போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கேஸ் ஸ்டவ்வில் தவா வச்சுட்டு எண்ணெய் போட்டு ஹீட் ஆனதும் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் லைனாக வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. அப்புறம் மேலே தெரிஞ்சிடும், உள்ள மாவாகவே இருக்கும். 2 மினிட்ஸ் நம்ம திருப்பி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இதுதான் இறால் வடை. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் ரசத்துக்கெலாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.